தமிழ மக்களுக்கு வணக்கம். பாராளுமன்றத்திற்கு நம்ம ஃபேரக்ஸ் பேபி, அதாவது இந்த அமுல் பேபி மாதிரி வச்சுருப்பான் பாருங்க, இந்த கேபிள் திருடன், அந்த தயாநிதி மாறன், இவனை எதுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க? பாராளுமன்றத்துக்கு போய் மத்திய சென்னையுடைய பிரச்சனை, தொகுதி பிரச்சனைகளை பேசுகிறதுக்காக அனுப்பினா, அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒரு பக்கம் கூவினே இருக்கான், ஷேம் ஷேம் ஷேம்னு கூவுறான். சரியா? இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறான், அவர் சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் குறித்து எகிரி எகிரி பேசின்னு இருக்கான். என்னடா அது சம்மந்தமே இல்லாத விஷயம்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. பாராளுமன்றத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்கிறாரு, யார், நம்ம ஓம் பிர்லா, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் இந்த நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடரில் பேசுகின்ற விஷயங்கள், இதையெல்லாம் அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் மொழி மாற்றம் செய்கிறோம். அதாவது ஒவ்வொரு மொழியிலையும் நம்ம மொழி மாற்றம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மொழி மாற்றம்ல எந்தெந்த மொழிகளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 22 மொழிகளில் நீங்கள் மொழி மாற்றம் செய்யலாம். ஏன் 22 மொழிகள் அப்படின்னா, இது நம்முடைய அரசியல் சாசனத்துடைய 8வது அட்டவணையில் 8th ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸில் வரக்கூடிய மொழிகள். அப்போ இந்த மொழிகளில் நாங்கள் மொழி மாற்றம் செய்கிறோம் அப்படின்னும் பொழுது, இப்போ ஒவ்வொரு மொழியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரதான மொழிகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய மொழிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மொழி மாற்றம் அந்த இன்டர்பிரிட்டேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6 மொழிகளில் கூடுதலாக இப்பொழுது செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்றார். அதெல்லாம் என்னென்னா, போடோ, டோக்ரி, மைத்திலி, மணிப்பூரி, சமஸ்கிருதம் மற்றும் உருது, இது எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்றத அறிவித்த உடனே இவன் பாஞ்சி எழுந்துக்கிட்டான். என்னன்னா, சமஸ்கிருதத்தில் எதற்காக நீங்கள் செய்கிறீர்கள், நீங்கள் ஆரிய தாக்குதலை செய்கிறீர்களா? ஏண்டா லூசு, அப்போ மைத்திலி என்னடா? உத்தராகண்ட் மற்றும் பீகார் மாநிலத்தில் பேசக்கூடிய ஒரு மொழி அது மைத்திலி. சரியா? டோக்ரி, சரி, அதுக்கப்புறம் மணிப்பூரி, இது எல்லாமே அந்தந்த பகுதிகளில் பேசக்கூடிய மொழி. அதிலே தான் சமஸ்கிருதம் இடம்பெறுகிறது. உடனே சமஸ்கிருதத்தில் எதற்காக நீங்கள் செய்ய வேண்டும், மற்ற மொழிகளில் நீங்கள் செய்யுங்கள், ஆனால் சமஸ்கிருதத்தில் எதற்காக நீங்கள் பணத்தை விரயம் செய்கிறீர்கள் அப்படின்னு கிளம்பிட்டான். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 22 மொழியில் சமஸ்கிருதம் இடம்பெறுது அப்படின்னும் பொழுது உனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் இது சமஸ்கிருதம் என்று சொல்லி அதை வைத்து ஆர்எஸ்எஸ் அப்படின்னு இழுத்து தேவையே இல்லாத ஒரு இந்துத்துவா என்று பேசி இப்படியெல்லாம் கொண்டு போகணுன்றதான். இவன் பேர் தயாநிதி அப்படின்றது, சமஸ்கிருதன்றது வேறு விஷயம். சரியா? ஏன் கருணை பணம்னு வச்சுக்க வேண்டியது தானே? தயாநிதின்றதுக்கு தமிழாக்கம் அது தானே வரும். இப்போ கருணை பணம்னு வச்சுக்க வேண்டியது தானே? எப்படியும் திருட்டு பணம்னாலே உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதி பணமும் வாயை திறக்கும் அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே? அப்போ அது மாதிரி வாத்தி வச்சுக்க வேண்டியது தானே? கருணாநிதிக்கு அறிவு பணம்னு மாற்ற வேண்டியது தானே? எதுக்கு உதயசூரியன் வச்சுன்னு இருக்கீங்க சின்னத்தோடைய பெயரை? எழும் ஞாயிறுன்னு வைக்க வேண்டியது தானே? எதுக்கு அறிவாலயம்னு வைக்கிறீங்க உங்களுடைய அந்த தலைமை கழகத்துடைய பேரை? ஏன் அறிவு கோவில்னு வைக்க வேண்டியது தானே? இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதையெல்லாம் நம்ம தனியாக கூட பேசுவோம். என்ன? சரியா? இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பாராளுமன்றத்தில் உன்னை அனுப்பி வச்சிருப்பது மத்திய சென்னையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து. அதுவும் பிரச்சனைகள்லாம் என்ன, நீங்கள் எல்லா பிரச்சனையும் பற்றி பேச முடியாது. ஒரு எம்பி எல்லா பிரச்சனையும் பற்றி பேச முடியுமான்னா முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மத்திய சென்னை மக்களுக்கு நன்மை பயக்கின்ற ஏதாவது விஷயத்தை நீ பேசியிருக்கியான்னா உருப்படியாக எதுவும் பேசியது கிடையாது. அங்கே போய் நின்றுக்கிட்டு கவனத்தை ஈர்ப்பதற்காக அட்டென்ஷன் சீக்கிங்னு வாங்க, இது ஒரு வியாதி. ஏன்னா இவனையெல்லாம் எவன் கண்டுப்பான்? அதனால அந்த நெஞ்சு வரைக்கும் பேண்ட மாட்டிக்கிட்டு எகிரி எகிரி ஷேம் ஷேம்னு கத்துறது, இல்லைன்னா இந்த மாதிரி போய் எதையாவது உளர்றது, அப்புறம் அடி வாங்கிட்டு வருது. அது சொல்கிறான், அது வேறு வெக்கமே இல்லாமையும் ஒரு எம்பியான். என்ன வெக்கமே இல்லாமல் ட்விட்டரில் போடுறான். என்ன தெரியுமா, எந்த மாநிலத்தில் சமஸ்கிருதம் பேசக்கூடிய அதிகாரப்பூர்வமான மொழியாக இருக்கிறது என்பதனை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. முட்டாப்பையில் 2 மாநிலங்களில் இருக்குது, உத்தராகண்ட் மற்றும் இமாச்சல் பிரதேஷ். இந்த 2 மாநிலத்திலையும் சமஸ்கிருதம் அதிகாரப்பூர்வ மொழியாக, அலுவல் மொழியாக அவை அங்கே சேர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற அடிப்படை கூட தெரியல. அது கூட தெரியாமல் என்னத்தையோ வாய்க்கு வந்ததை உளறியிருக்கான். நம்முடைய கேள்வி, மக்களுடைய பணத்தை இப்படியெல்லாம் விரயம் செய்ய எவ்வளோ பெரிய ஒரு அக்கறை பாருங்க இவனுக்கு. மக்களுடைய பணத்தை எல்லாம் விரயம் செய்யலாமா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு என்ன ஆகுது? ஒரு சில பல லட்சம் ஆகுமா? அது கூட ஆகாது, சில பல 1000 ஆகும்னு வச்சுப்போம். இது மாற்றுறது, மொழி மாற்றம் செய்வதற்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அலுவலில் 22 மொழியில் இதுவும் தானே வருது. ஆனால் அவ்வளோ பண விரயம் பற்றி யோசிக்கக்கூடியவனாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ பள்ளம் தோண்டி திருடினது, மக்களுடைய பணம், கேபிள், அந்த பிஎஸ்என்எல் கேபிள் வயர் போட்டது, உன்னுடைய அலுவலகத்திலேருந்து, நீ மத்திய அமைச்சராக இருந்தபோது உன்னுடைய அலுவலகத்திலேருந்து சன் டிவி வரைக்கும் பள்ளம் தோண்டி திருடினது, அது மக்களுடைய பணம். சரி, அதை கூட ஒரு பக்கம் வச்சுருவோம்.
நீ யோக்கியனா இருந்தா, உன்னுடைய தொகுதியோட எம்எல்ஏ தானே அந்த திருட்டு பய. யாரு? இவன் இந்த உதவாநிதி. உன் உறவுக்காரன் தானே? என்ன அவன் துணை முதலமைச்சராவே இருந்துட்டு போட்டான். அவன் என்ன பண்ணான்? இங்க கார் ரேஸ் ஓட்டுறேன்னு ரூ. 248,00,00,000 செலவு பண்ணானே, அது மக்களுடைய விரயம், பணம் விரயம் இல்லையா? அப்படின்னு நீ கேட்டுருக்கணுமா இல்லையா? அவ்வளோ யோக்கியனா இருந்தா நீ அதை கேட்டுக்கணும்ல. ஏன் கேட்கல? சரி, செத்துப்போன கருணாநிதிக்கு எதுக்கு ஒரு இத்துப்போன பேனா சிலை? அதுக்கு எதுக்குடா 90 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்? எழுதாத பேனா சிலை எதுக்கு? கருணாநிதி என்ன எழுதி கிழிச்சு விட்டாப்லன்னு நீ வந்து எழுதாத பேனா சிலையை கொண்டு போய் கடலுக்கு நடுவில் குத்த வச்சு உட்கார வைக்கணும்னு நீயே வந்து அந்த பேனா சிலைக்கு செலவு பண்ணுறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே நீ கேள்வி. அது கேட்க முடிஞ்சதா உன்னால்? சரி, ஊரெல்லாம் போய் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம். அவன் எல்லாமே கிண்டலில் அதில் இதுலன்னு தரவிறக்கம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி எதுக்கும் நிதி ஒதுக்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கி இல்லை. ஆனால் புதுசாக ஊராக போய் நாங்கள் வந்து கருணாநிதி பேரில் நூலகம் திறக்கிறோம் அப்படின்னு திறக்கிறீங்களே, இந்த நூலகத்தினால எத்தனை பேருக்கு இருக்குது? இருக்கிற சர்க்கிள் லைப்ரரியெல்லாம் எல்லா வட்ட லைப்ரரியும் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குமே வந்து போதிய நிதி ஒதுக்கிறது கிடையாது, பராமரிப்பும் கிடையாது, அவ்வளோ மோசமாக இருக்குது. அதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றதுக்கான முனைப்பும் கிடையாது. ஆனால் ஊராக போய் கருணாநிதிக்கு லைப்ரரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தை விரயம் பண்ணுறீங்களே, அதை எந்த கணக்கில் சேர்க்கறது? சரி, சர்வதேச அரங்கு அதையும் கொண்டு போய் ஈசிஆரில் கொண்டு போய் கட்டுறானுங்களே, எதுக்கு கட்டுறானுங்க? அதுக்கு எதுக்கு 600 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்? யாரை விட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ணுறீங்க நீங்கள்? கருணாநிதி திருடி வச்ச பணத்தையா, இல்லை கருணாநிதி குடும்பம் திருண்ட பணத்தை எடுத்து செலவு பண்ணுறீங்களா? எதுவுமே இல்லையே. அப்போ எதெல்லாம் பணம் விரயம் இல்லையா? இதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா? எதற்காக நீங்கள் வந்து கருணாநிதி நூற்றாண்டு விழாங்கிற பேரில் அரசு பணத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டோமே, அதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? இப்படி நிறைய நம்ம வந்து பண விரயத்தை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா உன் குடும்பம் ஒரு பைசா எடுத்து செலவு பண்ணாது எது மக்களுக்கு. இத்தனைக்கும் உன் குடும்பம் சம்பாதிச்சிருக்கின்ற காசு எல்லாமே பார்த்தா, நான் பல முறை சொல்கிறதான் திரும்ப மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றதுனால திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். 1965 கருணாநிதி அமைச்சரானதுக்கப்புறம், கருணாநிதி அமைச்சரானது அந்த காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் எவனும் உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது. எல்லாம் ஊரை அடித்து வந்து வச்சிருக்கிற பணம் தான். இதிலேருந்து ஒரு தம்படி எடுத்து செலவு பண்ணி கருணாநிதிக்கு நினைவு மண்டபம் அப்படின்னு கட்டுறீங்களா? அதை கட்ட மனசு வருதா? ஊரில் தான் A ஸ்கொயர், B ஸ்கொயர், C ஸ்கொயர், G ஸ்கொயர், E ஸ்கொயர்னு அத்தனை ஸ்கொயரை வச்சு ஊரை அடித்து உலையில் போட்டு வச்சுருக்கீங்களே நிலத்தை எல்லாம். அந்த அபகரிக்கப்பட்ட நிலத்திலிருந்து ஒரு கிரவுண்டு, நிறைய எல்லாம் கூட வேண்டாம்ப்பா, ஒரு கிரவுண்டு கருணாநிதிக்கு நினைவு மண்டபம் கட்டணும்னு நீ கொடுப்பியா? கருணாநிதிக்கு அந்த கருணாநிதியோட கோல்மால்புர வீட்டையே வந்து மருத்துவமனையாக நாங்கள் மாற்றப் போகிறோம்னு ஒரு உடாம்செல்லாம் விட்டாங்களே 2008. கருணாநிதி செத்து இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஏன் மாற்ற வேண்டியதானே ஹாஸ்பிட்டலா? மாற்றினீங்களா? இப்படி நிறைய கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டே போகலாம். சரியா? அதான் பண விரயத்தை பற்றிலாம் நீ பேசாத. நாடாளுமன்றத்துக்கு உனக்கு எதுக்கு அனுப்பி வச்சுருக்கோம்? நாங்கள் அனுப்பி வச்சது நீ வந்து மக்களுடைய பிரச்சனைகளை அங்கே கொண்டு போய் நியாயமான பிரச்சனைகளை எடுத்து பேசுவேன். நியாயத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, நியாயத்துக்கும் உங்கள் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது, வேறு விஷயம். ஆனால் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு அதுதானே. அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு கூவின்னு இருக்கியே, இதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சி வச்சாங்களா மக்கள்? இதை மக்கள் தான் யோசிக்கணும். இவனையெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு எதுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம்? இவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றதை சிந்திப்பீர்கள் என்று அந்த நம்பிக்கையில் தயாநிதி மாறன் போன்ற இந்த இத்துப்போன பீசுகள்லாம் இனியும் நாம் வந்து ஆதரித்து இவர்களையெல்லாம் 2 முறை 3 முறை 4 முறை அப்படின்னு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்பது இது மாதிரியான உப்பு சப்பு இல்லாத விஷயங்களை எல்லாம் எடுத்து அங்கே உருட்டுவதற்கு தானா என்பதனை மக்களுடைய மனசாட்சிக்கை விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.